கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் வடக்கு ஒன்றியம் கரவழிமாதப்பூர் ஊராட்சி இராமாச்சியாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலின் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக திரு சு. சின்னசாமி, திரு வி. அனிதா, திரு செந்தில் என்ற ராகுமார் ஆகியோர் இன்று இக்கோவிலில் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவராக திரு சு. சின்னசாமி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோவை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் திரு சிபி செந்தில்குமார், சூலூர் வட்டார இந்து அறநிலையத்துறை ஆணையர் திருமதி வடிவுக்கரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் கோவை மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் திருமதி இந்திரா கலந்து கொண்டு அறங்காவலர்களுக்கும் அறங்காவலர் குழு தலைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு தளபதி முருகேசன் இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பிரிமியர் செல்வம், சூலூர் தெற்கு ஒன்றிய பொருளாளர் திருவடிவேல், சூலூர் தெற்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் மாதப்பூர் திரு ஜெயக்குமார், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி தமிழரசி செந்தில்குமார், மாதப்பூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு செல்வராஜ், திரு மாதப்பூர் தங்கராஜ், தொட்டிப்பாளையம் கிளை செயலாளர் திரு செந்தில்குமார், மாதப்பூர் திரு அங்கப்பன், தொட்டிப்பாளையம் கிளை செயலாளர் திரு ராஜேந்திரன், இராமார் சிஎம் பாளையம் திமுகவின் திரு கணேசன், திரு நாகராஜ், திரு தனசேகர், திரு டேலர் பாலன், தொட்டிப்பாளையம் இளைஞர் அணி திரு சூர்யா, திரு ரங்கசாமி, திரு முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளுடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இக்கோவிலின் முன்னாள் அறங்காவலர்கள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.